கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரா வந்துட்டு என்னையே தெரியாம என் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன்டா எனக்கு இந்த ரீல் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெண்குயின் வந்து அதோட கூட்டத்துல இருந்து தனியா ஒரு மலையை நோக்கி நடந்து போயிருக்கு அப்படின்னு. இந்த பென்குயின் வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. இது இவ்வளோ வைரலாக என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த நியூஸில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிரபல ஜெர்மன் திரைப்பட இயக்குனர் வெர்னர் ஹெர்சாக் கடந்த 2007 அண்டார்டிகா என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஆவணப்படத்தை எடுக்க ஆரம்பித்தார். அதாவது அண்டார்டிகாவில் வாழ்கிற உயிரினங்களை ஆவணப்படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இதை பண்ணினாங்க. அந்த வகையில் அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் அடெய்லி பென்குயின்ஸ் கூட்டத்தை வெர்னர் பார்த்துருக்காரு. அப்போது கூட்டத்தில் இருக்கிற எல்லா பென்குயின்ஸும் தங்களை காப்பாற்றிக்க பக்கத்தில் இருக்கிற கடலை நோக்கி புறப்பட்டு போச்சு. ஆனால் ஒரு பென்குயின் மட்டும் மற்ற பென்குயின்ஸ்க்கு மாறா 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மலைப்பகுதி நோக்கி போயிருக்குது. இதை கவனித்த வெர்னர் ஹெர்சாக் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வழக்கமாகவே பென்குயின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதாவது ஒரு பென்குயினை தொடர்ந்து மற்ற பென்குயின்களும் ஒரே பாதையில் தான் பயணம் பண்ணும். இதை நம்ம பல வீடியோஸில் கவனிச்சிருப்போம். ஆனால் இந்த பென்குயின் மட்டும் தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மவுண்டனை நோக்கி தனியாக போயிருக்குது. இதனால வெர்னர் ஹெர்சாக் உடனே போய் வழி தவறி போயிட்டு இருக்கிற அந்த பென்குயினை பிடிச்சு அதோட கூட்டத்தோட சேர்த்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த பென்குயின் மட்டும் அந்த கூட்டத்தில் இருந்து திரும்ப விலகி தனி பாதையில் போக ஆரம்பிச்சிருக்குது. இது அவர் வீடியோவை எடுத்திருக்கிறாரு. ஆனால் அப்படி போன அந்த பென்குயினுக்கு அந்த இடத்துல உணவு கிடையாது, உயிர் வாழவும் முடியாது. கடைசியில் அது பரிதாபமாக உயிரிழந்திருக்குது. இது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்குது. அதே நேரம் இதை பார்த்த பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிரபல ஆங்கரும் பிக் பாஸ் பிரபலமான ஜாக்லின் இந்த பென்குயின் வீடியோ பார்த்து ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரா வந்துட்டு என்னையே தெரியாம என் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன்டா எனக்கு இந்த ரீல் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு பென்குயின் வந்து அதோட கூட்டத்துல இருந்து தனியா ஒரு மலையை நோக்கி நடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலா ஒரு டாக்குமெண்ட்ரி. அது வந்து டிப்ரெஸ்ட் பென்குயின் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ரொம்ப முன்னாடியே எடுத்தது போல இருக்கு. பட் இப்போ வந்து அது எதனால நடந்து போயிருக்குன்னு ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லும் பொழுதுதான் இது இப்போ கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. பட் எனக்கு அந்த பெண்குயினை பார்க்கும்போது அது எதுக்காக வேணா நடந்து போயிருந்திருக்கலாம். பட் அதுல இருந்து எனக்கு என் லைஃப்ல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயமோ இல்லை நம்ம அடுத்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ரெஷர், சொசைட்டின்னு நம்ம எல்லா விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனாலேயே வந்து ஐயோ இருக்கிற இடமும் போயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு பெரிய பயம் நம்மளுக்குள்ள இருக்கும். அதனால நம்ம இருக்கிற இடத்துலயே ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஃபா இருந்துப்போம். ஒருவேளை இந்த விஷயம் சூப்பரா ஆயிடுச்சுன்னா அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் யோசிக்கிறோம். அப்படின்றதுனால நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அந்த பெண்குயினோட மனசுல அது என்ன நினைச்சு போச்சு, அது எதுக்காக அப்படி ஆச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த பெண்குயினை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பொறாமையா இருக்கு. நான் அந்த பெண்குயின் நடந்து போனதை எப்படி எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, என்னால ஒரு ரிஸ்க் எடுக்க முடியல. நான் அந்த பெண்குயின் ஒரு கூட்டமா இருந்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும், தனியா போனா உயிர் வாழ முடியாது. ஆனா அந்த பெண்குயின் அந்த ரிஸ்க் எடுத்து அந்த மலைக்கு நடந்து போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். என் லைஃப்ல நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுறேன். ஒரு பெண்குயின் போதுடா, உனக்கு எங்கடா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பயங்கரமா அழுவுறது. பட் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ பென்குயின் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ.